பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வீடுகளில் இந்த உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆலயத்தில் 10 மணிக்கு கூடுவது போல நீங்கள் உங்கள் இல்லங்களிலும் ஆயத்தப்படுத்தி பாட்டு புஸ்தகம், வேதாகமம் இவைகளை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் எங்களோடு கூட இந்த உபவாச ஜெபத்தில் இந்த நேரத்தை செலவு பண்ண உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஆன்லைன் மூலம் தானே நடக்கிறது என்று யோசிக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பாராக. கர்த்தர் இந்த ஆன்லைன் மூலமாக ஒன்றிணைந்து விசுவாச மக்கள் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கடந்த நாட்களில் எங்களோடு இணைந்து ஜெபித்த பிள்ளைகளுக்காக நன்றி. ஃபோன் பண்ணி சொன்ன பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் ஜெபப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபப்படுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். உபவாச ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக நடைபெற உபவாச ஜெபத்தில் கர்த்தாவே எப்படி ஆலயத்தில் ஜெபம் பண்ணணுமோ அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஒரு சன்னிதானத்தில் கூடி ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுக்கு மகிமையாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஜெபத்தின் பலனாக கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் தேவனுடைய மகிமை கூட இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருச்சபையின் ஒவ்வொரு வீட்டாரையும் ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் உதவி போதகர் பாடல் 6 அதனை நடத்துவார்கள். தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். முதல் பாடலாக நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்ற பாடல். தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், வாழும் ஒரு நாளே போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சேர்ந்து பாடுவோம். ஓ நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. கல்லுக்குள்
கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த பாடலாக உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தெரிந்த பாடல், சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உண்டாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் சதைகள் உண்டாகட்டும், உன் வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், உன் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான. உலர்ந்த எலும்புகள்
சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான சத்தமா பாடும், கரங்களை தட்டி அசைவாடும். ஆமென், ஹalleluya. ஆவியான தேவா, ஓ தோளினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, தோளினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் சத்தமா வாய்களை திறந்து ஆவியான தேவ சேனையாய், சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே, சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஓ சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே, சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் வாழணுமே. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஓ அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவ. சேர்ந்து கரங்களை தட்டி அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, ஓ வல்லமை தாரும் இன்ற தேவை, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்ற தேவை, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஓ ஷலரஹலதரியம் ஜலல வரபல வரபா. ஹalleluya. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே இந்த உபவாச நாட்களில் எங்களை நிரப்பும், இந்த உபவாச நாளில் எங்களை நிரப்பும். எங்களுடைய ஆவி அனல் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஷலரபா கலரதனலலலரா. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்படி இருக்கிற இடங்களில் சில நிமிடங்கள் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை
தேவை எல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை. கரங்களை அசைத்து சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஆராதனை 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 உமக்கே. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ஓ இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை. இயேசு நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமமே மதுரமதே, இயேசு நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் சேர்ந்து பாடுவோம். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே.
தேவனுடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன் நான் கேள்விப்பட்ட சில காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் பாரங்கொண்டவனாக இருக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் மிகுந்த ஜாக்கிரதையாக சபையார் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அறிவிப்புகளை சொல்லுகிறேன். சற்று கவனமாய் கவனியுங்கள். நம் நாடு கொரோனாவின் 3வது அலைவரிசையை தாக்கும் அபாயத்தில் இருக்கிறது என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள். எனவே கோவிட்-19 நிபந்தனையை நீங்கள் முறையாக கடைப்பிடிக்கவும், நீங்கள் அணியும் முகக்கவசம் சரியாக மூக்கு, வாய் இவைகளை நன்றாய் மூடியிருக்க வேண்டும். கட்டாயம் இந்த நாட்களில் நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம். அப்படி வெளியே செல்ல அவசியப்படும் பொழுது 2 முகக்கவசங்களை அணிந்து கவனமாக, கையுறைகளை அணிந்து கவனமாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெளியே விற்கும் பொருட்களை இப்பொழுது நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டாம். உங்கள் வீடுகளிலே தயார் செய்து நீங்கள் சாப்பிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறவினர் வீடுகளுக்கோ சுற்றுலா தலங்களுக்கோ சுற்றித் திரிய வேண்டாம். வீடுகளில் அமர்ந்து தேவனுடைய பாதம் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி காத்திருப்போம். அது மட்டுமல்ல, திருமணம் போன்ற சுக நிகழ்வுகள் உங்கள் வீடுகளில் இருக்குமானால் சில காலம் தள்ளி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரிடமும் பேசினாலும் சமூக இடைவெளியை பின்பற்றி செயல்படுங்கள். விசேஷமாக இந்த நாட்களில் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள், விசுவாச மக்கள், தேசத்துக்காக தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கிருபையாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவன் தயவு பண்ணி கர்த்தர் நம்முடைய தேசத்தை முன்போல் மாற்றி அமைப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உபவாச ஜெபத்தில் நாம் செபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஜெபத்துக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்துடைய சத்தியங்களை கேட்டு அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் விடுதலை பெறுவோமாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உபவாச ஜெபத்தில் உங்களை ஜெபத்துக்கு உற்சாகப்படுத்தி சொல்லுகிற வார்த்தைகள் என்னென்னா, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 13வது வசனத்தின் பின்பகுதியில் பயப்படாதீங்கள் வேதம் சொல்லுகிறது. பயப்படாதீங்கள். நாம் இந்த நாட்களில் கோவிட்-19க்காக விசேஷமாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். நாம் மட்டுமல்ல, தேசமே ஜெபித்து கொண்டிருக்கிறது. காரணம், தேசமே பயந்து கொண்டிருக்கிறது. ஆகினால ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. திடப்பட கடவது. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்றைய நாட்களில் தேசம் திடனற்று காணப்படுகிறது. அரசியல் தலைவர்கள் என்ன செய்வோம் என்று தேசத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை திடனற்று காணப்படுகிறது. திருச்சபை தலைவர்கள், ஊழியர்கள், திருச்சபை திடனற்று காணப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களும் திடனற்று காணப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் போஷிப்பதான காரியம் மற்றுமுள்ள பல காரியங்களுக்காக குடும்பங்கள் திடனற்று காணப்படுகிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய கைகளும் தளர்ந்து போய் திடனற்று இருக்கிறது. இதுதான் இன்றைய நாளுடைய உண்மை. இப்படிப்பட்ட நாட்களில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள்
திடப்பட கடவது. தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சகரியாவை கொண்டு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் திடனடையுங்கள் அப்படிங்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் ஏன் நாம் திடனற்று போனோம் அப்படிங்கிறத ஒரு சரித்திர பின்னணியத்தை சில நிமிஷங்கள் விவரமாக சொல்லி நாம் கருத்தாய் ஜெபம் பண்ண உங்களை அன்போடு அழைக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்ன பொழுது தேவன் சவுலை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போன பொழுது தேவன் தாவீதை ஏற்படுத்தினார். அவருடைய மகன் சாலமோன் காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. வடக்கு ராஜ்யம் என்றும் தெற்கு ராஜ்யம் என்றும் பிரிக்கப்படுகிறது. வடக்கு ராஜ்யத்தில் யெரொபெயாம் முதல் 19 ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். தெற்கு ராஜ்யத்தில் சாலமோனின் மகன் ரெகோபியாம் முதல் சிதேக்கியா வரை 20 ராஜாக்கள் அரசாண்டார்கள். இந்த தெற்கு ராஜ்யத்தில் 8வது ராஜாவாக யோவாஸ் அரசாளுகிறான். யோவாஸ் காலத்தில் தேவன் சகரியாவை தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அனுப்பினத பகுதிதான் சகரியாவின் புஸ்தகத்தை நாம் காண்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் அவர்களை தண்டனைக்கு நேராய் நடத்துகிறார் என்று சொன்னால், தேவன் சொல்லுகிறதை அவர்கள் கவனிக்க மனதில்லாமல் போனார்கள் என்று சொல்லி சகரியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தர் சொன்னதையும் கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விளக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவியை அடைத்து கொண்டார்கள் என்றும் 12ஆம் வசனத்தில் வேதத்தையும் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாக தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதே போனார்கள். வேதத்தையும் கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறான். இந்த காலகட்டத்தில் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் உபவாசித்து தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நன்மையை வரப்பண்ணினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு இதுக்கு ஒத்த ஒரு சம்பவத்தை பார்ப்பிலானால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு ஒரு வேளானால் அங்கே ஆசாவின் காலகட்டத்தில் அசரியா என்கிறதான தேவனுடைய மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அப்படி சொல்லுகிறார், யூதா பெஞ்சமின் கோத்திரத்தின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி ஆசாவின் காலத்தில் அசரியாவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். காலம் எப்படிப்பட்ட காலம் என்று பார்ப்பானால் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மிக முக்கியமான ஒரு வசனம், அக்காலத்தில் வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகளுக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. சமாதானம் இல்லை, அமளி உண்டாயிற்று, கூக்கல் உண்டானது, வேதனை உண்டானது. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடாத பொழுது கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரோடு இருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தரை தேடும்படியாக உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் எங்கே பார்த்தாலும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய கூக்குரலும் அதுதான், ஆண்டவரே தேசத்தை ரட்சிக்க மாட்டீரோ, விடுவிக்க மாட்டீரோ,
கர்த்தரை தேடுகிற நமக்கு கர்த்தர் பலன் தருவார். எனவே உங்கள் கைகள் சோர்ந்து போக வேண்டாம், நெகிழ வேண்டாம். இந்திய நாட்கள் எந்த உபவாச ஜெபத்திலும் எங்களோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் முழு உலகமே தேவனை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்திய தேசத்தில் எல்லா ஊழியர்கள் விசுவாச மக்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த பெத்தேல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை மக்களும் தேவனை தேடுவோம். ஆண்டவர் நம்முடைய கைகளை திடப்படுத்துவான். பயப்படாதீங்க, உங்கள் கைகள் திடப்பட கடவும். உங்கள் கைகள் நெகிழ வேண்டாம், தளர வேண்டாம். கர்த்தர் உங்கள் கைகளை பிடித்து உங்களை வழி நடத்துவார். நம்ம ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த நாட்கள்லாம் விசேஷித்த குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை ஒரு சில குறிப்புகளுக்கு தான் நாம் இங்கே ஜெபம் பண்ணி இருக்க முடியும். இந்த ஜெபம் முடிந்தாலும் தொடர்ந்து நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவர அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், விசுவாச மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், அண்டை நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வாதை நீங்கும்படியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தம்முடைய கையை நீட்டும்படியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தில் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்தரலாம் ஆண்டவரே. சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். அவளோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த ஜெப நிலையில் விசேஷமாக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற குறிப்பு, இந்த கோவிட்-19 தாக்கம் முதல் அலைவரிசை என்று நம்மை பயமுறுத்தினது. இப்பொழுது 2ஆம் அலைவரிசை என்று சொல்லி நாம் அந்த சோதனையின் காலகட்டத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் பலவிதமான பயமுறுத்துகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது அலைவரிசைக்கு சமீபமாக இந்திய தேசம் இருக்கிறது என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். இந்த கேள்விப்படுகிற நாட்களில் நாம் தப்பினோம் என்று அல்ல அன்பானவர்களே. ஆமென் ஸ்தோத்திரம். தேசம் தப்ப வேண்டும், தேவ ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கருத்தோன்றி ஆமென் ஆமென் பயபக்தியாக கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம் இந்த குறிப்புக்காக என்னுடைய துணைவியார் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த நேரத்தில் அடிமையோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீடுகளிலே இருக்கிறதான வேலையிலும் ஒரு பயபக்தியோடு கூட இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான இந்த பலவீனத்தில், இந்த வியாதியில், இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்மளுடைய திருச்சபை மக்களாக இருந்தாலும், நம்மளுடைய குடியிருப்பு பகுதியில் காணப்படுகிற மக்களாக இருந்தாலும், நம் மதுரை பட்டணமாக இருந்தாலும், நம் தமிழ்நாட்டிற்காகவும் இந்திய தேசத்திற்காகவும், அது மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் காணப்படுகிற இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், அவல நிலைகள், ஒரு பயத்தின் ஆவியோடு காணப்படுகிறதான இந்த சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக எல்லோரும் ஜெபிப்போம். எல்லோரும் ஒரு பயபக்தியோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மிடத்துல நமக்காக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்காகவும் அவர்களை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த வேளையில ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீர் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதி அகற்றுவது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. இயேசுவே நீர் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஏறெடுக்கிற எங்களுடைய ஜெபத்தை தேவரீர் கேட்டு ஆண்டவரே ஒரு விசை இறங்குவீராக.
தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே, கட்டளையிட நிற்கும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு சேமம் வரும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு சேமம் வரும் ஆண்டவரே. நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எல்லா கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பயங்களிலிருந்து நீர் உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே விடுவித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல இந்த ஜெபத்துல ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய கர்த்தாவே குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து சென்று ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு சமாதானமும் ஆண்டவர் ஒரு தெய்வீக சுகமும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உன் அலங்கத்திற்குள் சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்ற வசனத்தின்படி கர்த்தாவே எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவர் குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவரே சமாதானமும் சுகமும் இருக்க ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். நீர் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி ஆண்டவரே நிற்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக இந்த நாட்களில் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு நன்மைகள் உண்டாக ஜெபிக்கிறோம். பரத்தில் இருந்து எங்களுக்கு நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. தெய்வீக சுகம் வரட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நாமே இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர் தெழுந்த தெய்வமே, உம்முடைய காயம்பட்ட கரத்தை நீட்டி ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் சம்பாதித்து வைத்த ஆண்டவரே இந்த புண்ணியத்தினால ஆண்டவரே ரத்தத்தின் மேன்மையினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவீராக, அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தை ஆண்டவரே நீட்டுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே சாதாரணமான ஒரு கர்த்தாவே பலவீனம் வந்தாலும் கூட ஆண்டவரே பயப்படுகிறதான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இருக்கிறதான கர்த்தாவே இந்த பயங்களை தேவன் அகற்றுவீராக, பயங்களை தேவன் அகற்றுவீராக ஆண்டவரே. மலை போல வருகிறவை எல்லாவற்றையும் தேவன் பனி போல நீர் அகற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா திருச்சபை மக்களுக்காக, எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லார் மேலேயும் உம்முடைய கிருபையும் தயவும் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் தொட்டு சுகமாக்கியறல வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களில ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அற்பமாய் கர்த்தாவே ஒருவரும் ஆண்டவரே அதை ஆண்டவரை அசட்டை பண்ணாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். உடைய கரத்துல தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லா விசுவாச மக்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. அடுத்த குறிப்பாக இந்த நாட்களில் இந்த கோவிட்-19 2வது அலைவரிசையில் அநேக ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான ஊழியர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். அந்த மரித்து போன அந்த ஊழியருடைய குடும்பங்கள், அங்கே இருக்கிற ஆவிக்குரிய குடும்பத்தின் சபை மக்கள், அவர்களெல்லாம் அவன் சோத்திரம் மெய்ப்பினில்லாத ஆடுகள் போல இருக்கிறார்கள். ஆண்டவர் தயவாய் கர்த்தர் அவன் அற்புதமாக அந்த ஊழியருடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்யணும். அந்த மந்தைக்கு கர்த்தர் ஆறுதல் செய்யணும். அதே போல் விசுவாச மக்கள் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை தந்து சிவனோடு வந்து கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார்னு சொல்லணும். இந்த குறிப்புக்காக நம்முடைய சகோதரர் ஜான் செல்வம் முன்பதாக வந்து நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷாரா துருகலா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஒரு வசனத்தை வாசித்து விட்டு ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவரே இந்த நாட்களிலே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே அது நாங்களாக இருக்கட்டும் ஆண்டு எல்லாரும் கைகளை உயர்த்தின வண்ணமாக அப்பா தேசத்தின் அழிவுக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்குது ஆண்டவரே. எங்கள் தேசம் அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்குது ஆண்டவரே. என் தேசத்திற்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்காக இந்த வேலையில எங்களை உத்தரவாதம் எடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் உத்தரவாதம் எடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் தேசத்திற்காக இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ராஜா. சபா முக ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் அழிந்து போகாதபடி என் தேசத்தில் இருக்கிற 138 கோடி ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அழிந்து போகாதபடி ஆண்டவரே நாங்கள் திறப்பில் நிற்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா முக ஸ்தோத்திரம். தேசத்தின் அக்கிரமங்கள் பாவங்களை கத்த ஒரு விஷயம் மன்னிப்பீராக ஆண்டவரே. பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை கத்த ஒரு விஷயம் மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை கத்த ஒரு விஷயம் மன்னிக்கும்படியாக இந்த வேலையில் வருகிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக இந்த வேலையில் வருகிற ஆண்டவரே. இன்றைய நாட்களிலும் அநேக ஊழியக்காரங்க மரித்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக நல்ல ஊழியக்காரங்களாம் ஆண்டு நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிறதான தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவர் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகமீனமா இருக்கிறாங்களோ ஆண்டவரே. தகப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த நிலைமையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே சுகம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் மாறும்படியாக நீர் ஒரு அற்புதம் செய்வீராக. ஒரு பூர்ணமான சுகம் அவர்களுக்காக கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர. குடும்பங்களை கத்தர் வேலி அடைக்க முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட நிலைமையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். பூர்ணமான சுகம் அவர்களுக்காக கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தழும்புகள் பிள்ளைகளை குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதமான சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளை இன்னும் மீண்டுமா எடுத்து பயன்படுத்தும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதம் செய்வீராக தகப்பனே, உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்றைய நாட்களிலும் அநேக மிஷனரிமார்கள் அநேக இடங்களில் ஊழியம் செய்கிறாங்கப்பா. எங்கள் தேசம் முழுவதுமாக அநேக இடங்களிலே தங்கள் சொந்த பந்தங்கள்லாம் விட்டு ஆண்டவர் தியாகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்களா ஆண்டவரே. அவங்க பாதுகாப்புக்காக இந்த வேலையில் வருகிறார் ராஜா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியர்கள் ஆண்டு ஸ்தோத்திரம். மிஷனரிமார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்காக காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்களில் ஆண்டவரே அப்பா அங்கே ஸ்தோத்திரம். தகப்பனே எங்கள் தேசத்திலே கொரோனாவெல்லாம் பாதிக்கப்படுற ஒவ்வொரு ஆண்டவர் ஆத்துமாக்களுக்காக வருகிறான்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கடந்து வரட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட நிலைமையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா பூர்ணமான சுகத்தை உடைய தழும்புகளால் குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே நீர் உதவி செய்வீராக. பலம் உள்ளவனுக்காக பலம் மற்றவனுக்கு உதவுவதற்கும் லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். பலன் பிள்ளைகளை இடை கட்டும்படியா அந்த வேலையில வருகிற ஆண்டவரே. தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிற இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவர் ஹாஸ்பிட்டல்கள் இருக்கிறதா ஆண்டவர் ஸ்தோத்திரம். டாக்டர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நர்ஸுகளுக்காக இந்த வேலையில வருகிறோம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே தங்கள் உயிர்களை தியாகம் வைத்து ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் பணி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. முன்கள பலியாளர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்களெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இனியும் ஒரு மத்தியிலே எந்த ஒரு மரணத்தின் செய்தியை நாங்கள் கேட்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா கிரியிலும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், 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 கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதுமாக எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே எங்கள் திருச்சபையிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தின் மீது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒரு தெய்வீக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நிலைமையிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் தங்கும்
முடியாது நாங்கள் செபிக்கிறோமா. நீரே வேலை எடுத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோமா ஆண்டவர். அப்பா நீங்கள் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. நீ தொடர்ந்து உங்கள் பிரச்சனை நடத்துகிற ஆளுகை சீட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால நம்மெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக ஒரு உலகளாவிய ஒரு முக்கியமான குறிப்பு. நாம் அந்த குறிப்புக்கு சம்பந்தப்பட்டவர்கள். இன்றைய நாட்களில் இஸ்ரேல் தேசத்திற்கும் பாலஸ்தீனியருக்கும் இடையே நடைபெறுகிற யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படணும், அல்லது அது வேறு விதத்தில் கொண்டு போய்விடும். கர்த்தர் தயவு பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துக்கு மட்டுமல்ல, ஒரு பரந்த மனப்பான்மையோடு நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குறிப்புக்காக நம்முடைய உதவி போதகர் பாஸ்டர் ஜாபேஸ் முன்பதாக வந்து நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெப குறிப்புகளிலே ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் விசேஷமாய் ஆண்டவரே, ஆண்டவரே இஸ்ரேல் ஆண்டவரே இந்த பாலஸ்தீனா ஆகிய இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கிறதான இந்த பிரச்சனைகளில் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே தேவன் சமாதானத்தை தேவன் தாரும் ஆண்டவரே. இவருடைய நாட்டிலே தேவன் சமாதானத்தை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. இந்த தேசத்திலே தேவன் நல்ல சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யுத்தங்களை ஆண்டவரே தடுத்து ஓய பண்ணுகிற தேவன், தேசங்களை யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். விசேஷமாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் தேவன் ஆண்டவரே ஓய பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்புகிற ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நாளில் தானே ஒரு முடிவுக்கு வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ச்சியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அணிகுண்டுகளை விடுகிறதும் ஆண்டவரே இன்னும் பயங்கரவாதமான சம்பவங்களை செய்கிறதுமான ஆண்டவரே இந்த கிரியைகள் எல்லாம் மாற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே சமாதானத்தை தேவன் கட்டளையிடும் ஆண்டவர். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே தேவன் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவரை. ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரை கிரியை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. யுத்தங்களை தடுக்கிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் ஆண்டவரை. நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தராகிய நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. இந்த நாட்களில் தேவன் ஆண்டவர் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை இப்படிப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் தேசங்களில் இராதபடி ஆண்டவரை சமாதானத்தை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெப குறிப்புகளை தேவன் தயவாய் கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நீர் சீக்கிரமாய் இந்த நாட்களில் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன்.
எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கடைசி ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கர்த்தர் நாம ஸ்தோத்திரம் லைவ்ல நடக்கிற உபவாச ஜெபம் அதிக நேரம் நடத்த முடியாத நிலை. தொடர்ந்து நீங்கள் இந்த ஜெபம் முடிந்த பின்பும் உங்கள் வீடுகளில் பாரத்தோடு கூட உங்களுக்காக, உங்களுக்கு தெரிந்த பிள்ளைங்களுக்காக, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, என்ற நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்தில் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இது ஒரு சின்ன ஒரு ஆரம்பம். ஆண்டவரே, ஜனங்கள் பல மணி நேரங்கள் அவர்கள் நேரத்தை ஒதுக்கி உபவாசித்து தேவனுடைய முகத்தை தேட உதவி செய்வீராக. தொடர்ந்து கிருபை கூட இருக்கட்டும், தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த ஜெபத்தை ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறுபாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.